TVS 50cc வண்டி 145cc போகும். ஸ்பீட் டாப் ஸ்பீட் நம்மளோட வண்டியில் இருக்கு அதே எக்ஸாஸ்ட். மக்களே யார் எதுக்கு வந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த மெயினாக அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் டிவிஎஸ் 50 இந்த மொப்ப ட்ரெஸ் பார்க்கறதுக்கு தான் மெயினாக வந்தேன். ஹே பிரேக் ஸ்குவாட், வெல்கம் டு கோயம்புத்தூர் நேஷனல் டர்ட் ட்ராக் ரேஸ் பார்ட் 2 vlog தான் இது. மக்களே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் ட்ராக் ரேஸ் மட்டும்தான். இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்தடுத்து போகிறவங்க எல்லாமே பக்கா ப்ரொஃபஷனல்ஸு. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்ம எப்படி ஸ்டண்ட் ரைடிங் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக ப்ரொஃபஷனலாக இருக்குமோ அந்த மாதிரி இவங்க இந்த ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க, ஒரு டெக்னிக்ஸையும் ட்ரிக்ஸையும் ரொம்ப கற்றுக்கிட்டு பண்ணுறவங்க. அவங்களோட பைக்கே பாருங்களேன், பயங்கரமான மாடிஃபிகேஷனாக இருக்குது. நம்மளோட வண்டியில் இருக்குது அதே எக்ஸாஸ்ட்டு, நியூ ரிஃபார்ம் எக்ஸாஸ்ட்டு, அதுவும் நம்ம KLX 230 பூச்சியில் போட்டிருக்க அதே எக்ஸாஸ்ட்டு. பட் ஆனால் இவங்க கோர் எதுவும் போடல, ரெண்டு செஞ்சு போட்டிருக்காங்க. சும்மா சவுண்டு கிளியுது. ஸோ இந்த ஸ்டார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பக்கம் ஒரு ரைடர் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ஓட்டுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா சரியான ப்ரோ அத்லெட் தான். ஸோ இந்த ரேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு vlog-ஓட செகண்ட் vlog சும்மா வெறியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இன் லைஃப் வந்து இது வந்து நேரில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு டைமர் வந்து ஒரு 10 செகண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஸ்டார்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. குட்டி குட்டி டெக்னிக்ஸ் சும்மா கிடையாது மக்களே. த்ராட்டில் கொடுத்தா போய்டும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, டைமர் ஆன் பண்ணிட்டாங்க. இவங்க இஷ்டம் தான், அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே எப்போ வேணால் ஸ்டார்ட் எடுத்துக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அந்த ரெட் கலர் பைக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டைமர் ஓடிட்டுருக்கு, இன்னும் யாரும் ஸ்டார்ட் எடுக்கல. அநேகமாக 0-1 வந்தோடனே எடுத்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணல, அவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரும் எடுத்துட்டாரு. ஸ்டார்ட் மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் அவர் எவ்வளோ டிலே ஆயிருக்கும் தெரியுமா? ஆனால் அந்த டிலே ஆயிருக்காது, ஏன்னா அவர் வந்து பிட்டுக்குள்ளே தான் பண்ணியிருக்காரு. சாரி, அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் பண்ணியிருக்காரு. ஆர்ச்சை தாண்டதுக்கப்புறம் தான் டைமரே ஆனாவும். பட் இன்கேஸ் இருந்தாலும் வண்டி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ஆர்ச்சை தாண்டும் போது நம்ம அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகிடும். தட்ஸ் அ சேட் திங். ஸோ அதுவும் பாருங்கள், இந்த வண்டியும் அந்த வண்டியும் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. எனக்கு அந்த வண்டி க்ரீன் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. லுக்கு சும்மா தெரிக்குது. இந்த மாதிரி ஒரு பைக்கை ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு ஹில்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஆனால் இது வந்து ரோட் லீகல் பைக் கிடையாது. பயங்கரமா புகாட்டிது. இது வந்து பாக்குறதுக்கே பாருங்க, ஒரு ஏதோ ஒரு டிராகன் நெருப்பு கட்ட மாதிரி இருக்கு. ஃபுல் த்ராட்டில் மக்களே, ஃபுல் த்ராட்டில். வெரி சும்மா வெரியா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன லேக் இல்லையா? நம்மளோட வெட்டுக்கிளிய காட்டுப்பூச்சி வெட்டுக்கிளி தான்ப்பா ஃபுல்லாக டர்ட் ட்ராக்கே வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. பார்ட் 1-ஓட பார்ட் 2 சும்மா வெறுமையாக இருக்கு. ஏன்னா வர்றதுல எல்லாமே ப்ரோ அத்லெட்ஸ் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட பைக் மாடிஃபிகேஷன், அவங்களோட பைக் ஸ்டாண்ட்ஸ் ஆகும் பார்த்தாலே தெரியும். அப்பா எக்ஸ்பிரஸாக நான் இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனில் பார்த்தது இல்லை, தெரியுது. செக்ஸியாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஸோ இதை பார்க்கலாம் யார் லீட் கொடுக்குறான்ட்டு. ஸ்டார்டிங் இனிஷியலில் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் நீங்க வந்து ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியே ஆகணும். இஃப் யூ ஆர் பைக் லவர், கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுன்னே சொல்லலாம். இந்த மோட்டோ டர்ட் பைக் மோட்டோ கிராஸ் அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஸ்டண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்ஸை வந்து ஸ்டண்ட் ரைடிங்காக ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வச்சு நம்ம பண்ணுறோமோ, அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டர்ட் ட்ராக்காகவே எவ்ரி எண்டு டு எண்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பைக்ஸ் அவங்க நம்மள மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால அவங்க ரோட்லேயும் ஓட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக்ஸில் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்டன்ஸ் பண்ணாலும் சரி, ரேஸ் பண்ணாலும் சரி, எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் காட்டணும். அது பேர் தான் ஷோ ஆஃபு. ரோட்டில் பப்ளிக் முன்னாடி காமிச்சு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பாலிமர் நியூஸில் தான் வரும், மறந்துடாதீங்க. இவர் மட்டும் தனியாக விடுறாங்க. அந்த இவரை மட்டும் தனியாக ரன் விடுறாங்க. அந்த சைடு ரைடர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் வந்து இட்ஸ் அ ப்ரோ அத்லெட் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் இது ஃபுல் இப்போ வர்றவங்க எல்லாருமே ப்ரோ அத்லெட் தான். ஸோ பார்ட் 2 தான் எனக்கு தெரிஞ்சு வெறியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டார்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 90% யாரும் மிஸ்டேக் போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். வெரியாக இருந்துச்சு கைஸ். அந்த ஸ்டார்ட் பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்ட்டு. ஒரு இடத்துல கூட வீல் ஸ்பின் அவளை க்ளீனாக பண்ணார். இந்த மோட்டார் ஸ்போர்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரைடர்ஸ். பாருங்கள், அவங்க எவ்வளோ பேஷனேட்டாக இருந்தால் ஒரு ஃபீமேல் ரைடர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ரேஸ் ஓட்டுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி கிரேட் திங். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊரில் இது நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பிராண்டு அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு அத்லெட்டை கூப்பிடுறாங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட்ஸே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க.
அவங்க ப்ரமோஷனுக்கு. இப்போ இவங்க வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு பேர்ன் அவுட் பண்ணி அந்த பேர்ன் அவுட்டோட இது படுற மாதிரி ஒரு வீடியோ ஷாட் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடராக போகிறீங்க அப்படின்னாலே இட்ஸ் அ ப்ளஸ். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங். என்ன தான் நம்மளே ஒரு ஸ்டண்ட் ரைடராக இருந்தாலும் அந்த ஸ்டண்ட் ஷோ போய் பார்க்கறதுல இருக்கிற ஹாப்பினஸ்ஸே தனிங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர் இல்லை, ஸ்கிரிப்ட் இல்லை, ஷோ இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஸ்டண்ட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டண்ட் ஷோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. பட் ஆனால் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் நம்ம ஸ்டண்ட் ரைடர்ஸ், நம்மளோட ஃபெலோ ஸ்டண்ட் ரைடர்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம ரைடர்ஸ் வந்து ட்ராக்கை செக் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு மண் கிரவுண்டுன்றதுனால இதில் ஸ்டண்ட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கரமாக வீல் ஸ்பின் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். 2 பேரும் தயாராக இருக்கிறார்கள். பிபின் இவர் ஒரு ஆதி காலத்து ஸ்டண்ட் ரைடர். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, கலக்குங்க. ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி தார் ரோட்லேயும் சிமெண்ட் கிரவுண்ட்லேயும் பண்ணுற மாதிரி கிடையாது. மண் கிரவுண்ட் வந்து பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ வந்து வீலிஸ் பண்ணுறதே டெக்னிக்காக தான் பண்ணணும். பிபின் ப்ரோ, ஒரு தடவை கிளச்சை ரிலீஸ் பண்ணி மண் கிரவுண்ட் எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும்னு காட்டுங்களேன். ஆக பாருங்க. பயங்கர ஸ்லிப்பரியா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். பாப்போம். வாவ், 220னா 220 தான் கைஸ், அடிச்சுக்கவே முடியாது. இங்கெல்லாம் ஒரு 220 வெறியா இருக்கான். 220க்காக சூசைடு கூட பண்ணிப்பான் பையன், அந்த அளவுக்கு வெறி. 220 வெறி. மச்சான் பைக் ஒரு கிஸ் பண்ணு. 220 பாத்தீங்களா, ஒரு பேச்சுக்கு சொன்னா முத்தம் கூட கொடுக்கணும். மாப்பிள்ளை அம்பிட்டு வெறி. காலத்துலலாம் ஸ்டன் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 220 அப்புறம் டியூக் 200 இது 2 மட்டும்தான் ஃபுல்லாக ஓட்டின்னு இருக்கும். அந்த என்எஸ்ல ஸ்டண்ட் பண்ணி ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். என்ன தவிர எல்லாம் பார்த்தீங்கன்னா 90% டியூக் வச்சிருப்பாங்க, 220 வச்சிருப்பாங்க, 180 வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம் மக்களே. வீல் வந்து பயங்கரமாக ஸ்பின் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். கமான் பிபின், ஈஸி. ஆஃப் ரோடு போறாரு, ஹேண்ட் பிரேக் போறாரு. சூப்பர். ஏன்னா பேசிக்ல வந்து பயங்கரமா வீல் ஸ்பின் ஆகும். நீங்க ஹேண்ட் பிரேக் போனீங்கன்னா நல்லா வண்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, கமான் ப்ரோ. ஃபயர். ஷோ பண்ணாலும் சரி, பார்த்தாலும் சரி, நம்மலாம் ஃபுல் எந்து ஆயிடுவோம். அந்த போட்டோ அடிக்ஷன்ன்றது அதெல்லாம் ஒரு சேர் அப் பண்றதே ஒரு ஜாலி தாங்க. ஃபுல் சர்க்கிள் ட்ரை பண்ணாரு, சூப்பர். சரி பாத்தீங்களா, இதுக்கப்புறமும் ஜாக்கிரதையா இருக்கணும். வீலிங் தூக்கிட்டதுக்கு அப்புறமும் ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து பவரா பிரேக்கிங் கொடுத்தா அப்படியே ஸ்கிட் ஆயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சூப்பர் ப்ரோ, ஈஸி. गाइस, நம்மளோட பிராக்டீஸ் ஸ்பாட்ல அவட்டை வெச்சிட்டு சுத்துமே அதே ஸ்டண்ட் தான். गाइस, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் புடிங்க, கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். गाइस, வெயில் பொளக்குது, டஸ்ட் மூக்குல, வாயில, கண்ணுல எல்லாம் போகுது, தொண்டைக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. கர இருக்கு, இஞ்சி டீ குச்ச மாதிரி. பட் இந்த மண்ணுல ஸ்டண்ட் ஷோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3 பேர், நம்ம 3 பேர் சேர்ந்தா பண்ணோம். எந்த சிட்டிடா அது? பூனே. 3 பேர். அது வந்து வெறும் மண் இல்ல, கிராவல், கல்லு, மண், ஜல்லி எல்லாமே இருந்துச்சு. அதுல நம்ம ஸ்டண்ட் ஷோ பண்ணோம். அதுவும் ஸ்டாக் வண்டியில, ஸ்டாக் பைக். ஏன்னா பல்சருக்காக நம்ம ப்ரொமோஷன் பண்ணல. ஸ்டாக் வண்டியில மங்களூர் ஷோல ஃபுல் மண் செம்மண். அதுவும் இதே மாதிரி தான். பட் நம்மளுக்கு தான் தெரியும் இதுல. गाइस, பாருங்க गाइस, கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆயிடுச்சு. பாருங்க गाइस, பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி கிராஷ் ஆயிடும். பட் பரவாயில்ல, அவர் ஃபுல் சேஃப்டி கியர்ஸ் தான் இருக்கு. டீ பேட், ஆர்மர் எல்லாமே போட்டு தான் இருக்காரு. சோ गाइस, நம்மளுக்கு தானே தெரியும் மண்ணுல பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. நீங்க சொல்லுங்க, நிஜமாலே கஷ்டம் தானே? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஷோ வந்து ஒரு சர்ஃபேஸ், ரெண்டு சிட்டி கொடுத்தாங்க. 2 சிட்டியுமே வந்து இதை விட மோசமான சர்ஃபேஸ்ல தான் நாங்க ஸ்டண்ட் பண்ணோம். ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட ஒண்ணு வண்டி தூக்காத இல்ல கீழ விழுந்துரும். அது கன்ஃபார்ம். சோ இதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, மறக்காம போட்டுருங்க. இவருக்கு மட்டும் போடாதீங்க, பிரேக் எனக்கு போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. நானும் பாவம். மாதிரி வேற ஒரு சர்ஃபேஸ்ல நாங்க ஒரு வாக் பண்ணி அதை அப்லோட் பண்றோம். ஆஃப் ரோட்ல, நம்ம காட்டுப்பூச்சில காட்டுப்பூச்சில மக்கள் கண் பைக்ல.
மக்களுக்காக தனி ஸ்டண்ட் ஷோ அது. தனி ஸ்டண்ட் ஷோ மொத்தம். அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அப்படியே நம்ம என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போக போக. கைஸ், நான் சொன்ன மாதிரி அந்த மொப்பட் பைக்ஸு, ரேஸ் ஓட்டின பைக்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அதோட டியூனரு, அந்த டீமோட ஹெட் வந்திருக்காரு. அவர்கிட்ட எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறையா டவுட் இருக்கும். அதனால் அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க. சொல்லுங்கள், வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன்? இந்த வண்டி வந்து மஹேந்திரா ஃபிளைட்டு, சைலன்சர், எல்லாம் பவர் மினிமம் இந்த வண்டி 150 180 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் ஆகும். டாப் ஸ்பீடு 180 போகும். 180 டாப் ஸ்பீடு போகும் இந்த வண்டி. எவ்வளோ இயர்ஸ் ப்ரோ பண்றீங்க? அது 15 இயர்ஸ்ல இருந்து ஓட்டிட்டு இருக்கிறேன். எத்தனை ரேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஆல்ரவுண்ட் பெங்களூர், மைசூர், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாம் ஆல்ரவுண்ட் போயிட்டு. உங்ககிட்ட யாராவது வண்டி ரெடி பண்ணோம், ரேஸ் ஓடணும் வந்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமா, கண்டிப்பா பண்ணுவேன். வண்டியை கொடுப்பேன் ஓட்டுறதுக்கு. நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறாரு அருண், அங்க அவருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. யாரு கேட்டாலும் வண்டி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இந்த வண்டி டிவிஎஸ் 50 இது. டிவிஎஸ் 50 இதுவும் அப்படிதான். கார்பரேட்டர், சைலன்சர் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. இது 145 போகும். 145 போகும். 145 இது டிவிஎஸ் 50 சிசி வண்டி 145 சிசி போகும். ஸ்பீட் டாப் ஸ்பீட். இது 200 கன்வர்ட். இது 70 கன்வர்ட். இது டாப் ஸ்பீட் எவ்வளவு? டாப் ஸ்பீட் 160 180 வரும். ஒரு ஆவரேஜா நீங்க ஒரு 200 ns வச்சிருந்தீங்கன்னா அதோட டாப் ஸ்பீட் அட்டைன் பண்ணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரேஸ் ஓட்டணும்னு ஆசை இருக்கு, இல்லை இந்த மாதிரி வண்டி மாடிஃபை பண்ணணும், ரெடி பண்ணணும்னா அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நைஸ் மீட்டிங் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? என் நேம் KTM கலீம். உங்களோட டீம் பேரு? KTM மோட்டார் ரேசிங். நைஸ் மீட்டிங். கைஸ், இதான் ஃபைனல் ரேஸு. ஃபைனல் கேட்டகரிலாம் போயிட்டு இருக்கு. ஃபுல் ப்ரொஃபஷனல் கேட்டகரி. இப்போ ஓட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோ அத்லெட்ஸு, அதுவும் வந்து குவாலிஃபையரு, அப்புறம் செமிஃபைனல்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்ட்ஸு, பொசிஷன்லாம் பார்த்தாலே தெரியும். சும்மா பயங்கரமாக ஃபயராக இருக்கு பாருங்க. ஸோ இது ஸ்டார்ட் அப்பும் சரி, அவங்க எடுக்கிறது அந்த ஃபினிஷிங்கும் சரி, பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்கும். கைஸ், ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வந்து ரெடி ஆகிட்டாங்க. பயங்கரமா வெறியான ஒரு ஸ்டார்ட் அப் இருக்க போது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரெடி 3 2 1. சவுண்ட் பெருகுது கைஸ். 2 ஸ்ட்ரோக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மொப்பட் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம செக்மெண்ட் KLX 230 காட்டுப்பூச்சி அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பியூர் 2 ஸ்ட்ரோக் கேட்டகரி. அதுவும் பாருங்க சும்மா வெறித்தனமா ஃபயரா இருக்கு. நம்ம அங்கே பிட்ல ஒரு வண்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே வண்டி தான். ஸோ பறக்க போகுது. இவங்களும் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 2 1 வெரி கைஸ். பார்க்கறதுக்கே அப்படியே நாளைக்கே வண்டி எடுத்துட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து ஒரு ஸ்கூட்டர் கைஸ். ஸ்கூட்டர் இறங்கி இருக்கு. ஸ்கூட்டரோட போட்டு பாருங்க. தலைவன் கெத்தா ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் முடிக்கின்னு போறாரு. எட்டு மட்டும் பாருங்களேன். வாபலாவது வண்டி ஜஸ்ட் மிஸ். இந்த மாதிரி ஆஃப் ரோட்லலாம் ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எனி டைம் வந்து வண்டி வாபுல எந்த பக்கம் வேணால் தூக்கி அடிக்கலாம். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆஹா, இப்போதான் நம்ம சிங்கர் குட்டிங்க களத்தில் இறங்கினாங்க ஃபைனல்ஸில். பார்த்தீங்களா இல்லையா? எக்ஸல் இதான் நான் சொன்னேன். காய்கறி வாங்கி பார்த்துருப்பீங்க, முட்டை வாங்கி பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் ஸ்டண்ட் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. நானே வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் டிராக் ரேஸ் வண்டி பார்த்துருக்கீங்களா மக்களே? நான் சொல்கிறேன், அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். இந்த வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 வரைக்கும் போகும். 140 போனோம் அப்படின்றாங்க. அந்த அளவு வண்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை மாற்றிருக்காங்க, டியூனிங் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. சும்மா ஃபயராக இருக்கும் பாருங்க. இது மட்டும் மக்களே யார் எதுக்கு வந்தாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த மெயினாக அந்த TVS XL, TVS 50 இந்த மொப்பட் ரேஸ் பார்க்குறதுக்கு தான் மெயினாக வந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. எதுக்கு இங்கே நடுவில் வந்து நின்றுருக்கேன்னா, வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். போக தான் பையன் பிக்கப்பட்டு சும்மா கிரிட்டுன்னு போவோம். அதனால தான் நடுவில் வந்துருங்க. ட்ராக்கோட நடுவில் நிற்போம். வண்டி எப்படி கிராஸ் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே நல்லா பாருங்கள். ஸ்டார்டிங் மட்டும்தான் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் பாருங்களேன், புடிங்கின்னு போது பாருங்களேன். இது ஆக்சுவலாக டர்ட் ட்ராக்ன்றதுனால தான் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போகுது. நார்மல் ரோட்லலாம் விட்டா இதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், அடுத்து ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வருது. அந்த ஸ்கூட்டரையும் பாருங்க, பிரிச்சுன்னு வர போது பாருங்களேன். கைஸ்,
அந்த போன அளவுக்குலாம் ஸ்பீடு போல கைஸ். நமக்கு வந்து டிவிஎஸ் எக்ஸல் தான் கெத்து. அட நடுவில் வீடியோ பிரிச்சுன்னு போதே. எக்ஸல் எடுக்கிறோம், வண்டியை ரெடி பண்ணுறோம், காலையில் வீட்டுக்கு முட்டை காய்கறிலாம் வாங்குறோம், அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து ரேஸ் ஓட்டுறோம். என்ன கைஸ்? பிரிச்சுன்னு வராங்க காய். ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க, இப்போ இது நீங்கள் தான் ஓடிட்டு வரீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. சரியான டெக்ல செம ஃபாஸ்ட். சருன்னு முடிஞ்சிச்சு காய்ஸ். ஃபைனலி நம்ம ஈவெண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு, பைக்கிங் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் பிரேக் ராஜ்ன்ற யூடியூப் சேனலை ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை காய்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.